நாங்கள் கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தடுக்கவில்லை. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன்னாமின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி, ஒரு பாவத்தை பார்த்தால் முதலாவது கையால் தடுக்க வேண்டும், இரண்டாவது ஃபல்யுகையிரு பியதிஹி வலம் யஸ்ததா பிலிசானிஹி, இரண்டாவது தன்னுடைய நாவால் தடுக்க வேண்டும், மூன்றாவது அப்படியே நிற்கலையா தன்னுடைய உள்ளத்தால் அதை பாவம் என்று எண்ண வேண்டும். பாவத்தை கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தடுப்பதற்கு முதலாவது கையால் தடுக்க வேண்டும், இரண்டாவது நாவால், மூன்றாவது பாவம் என்ற உணர்வு உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இன்றைய சமூகத்திலிருந்து உள்ளத்திலிருந்து கடத்தப்பட்டு விட்டது. இது பாவம் என்று தெரியாது. பெரியார்களே, சோதரிகளே, வியாபாரம் நெருக்கடியாக இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல் ரிஸ்கா லயஸாமு ரஜுலி அன்மி யுஸீபு, ரிஸ்க் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ரிஸ்க் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த ரிஸ்கை ஸ்டாப் பண்ணுகிறான், நிறுத்தாக்குகிறான். முதலாவது பாவத்தின் காரணமாக வியாபாரம் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறது, குடும்ப வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அது எந்த பாவமாக இருக்கலாம், சிறிய பாவமாக இருக்கலாம், பெரிய பாவமாக இருக்கலாம். இரண்டாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. அல்லாஹ் கேட்கிறது வாழ்கிறான், பாவத்தில் ஈடுபடுகிறான், தொழுகை இல்லாமல் வாழ்கிறான், அமைதியில் தொடர்பு இல்லாமல் வாழ்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை தடைபடுவது மாத்திரமல்லாமல் நெருக்கடியான வாழ்க்கையையும் அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுப்பான், நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுப்பான். இப்பொழுது திரும்புவார், நாளை திருந்துவார். சந்தர்ப்பத்திலே இருக்கிறாரா? தொடர்ந்தும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்கள் செய்து கொண்டே இருக்கிறாரா? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. தொடர்ந்து பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரா? தொடர்ந்தும் பாவத்தில் இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷைத்தானை இவருக்கு சாட்டி விடுவார். ஒரு ஷைத்தானை சாட்டி فَهُوَ لَهُ قَرِينٌ, அந்த ஷைத்தானை இவருடைய நண்பனாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுவான். கண்ணியமா